வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தமிழக அரசியல் களத்துல கடந்த சில நாட்களா நடந்த முக்கியமான ஒரு விஷயம் பத்தி. அதாவது அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் பாஜகவோட கூட்டணி பத்தி சில அதிரடியான கருத்துக்களை பேசியிருக்காரு. வாங்க ஒன் பை ஒன்னா என்ன சொன்னார்னு டீட்டெயிலா பார்க்கலாம். அண்ணாமலை vs நயினார் நாகேந்திரன் யார் பெஸ்ட்? டிடிவி தினகரன் முதல்ல ஒரு விஷயத்தை தெளிவா சொன்னார். தமிழகத்துல பாஜகவோட முன்னாள் தலைவர் அண்ணாமலை இருந்த வரைக்கும் கூட்டணி விஷயங்களை ரொம்ப நல்லா கையாண்டார்னு பாராட்டியிருக்காரு. கூட்டணி கட்சிகளோட உறவு பேச்சுவார்த்தைன்னு எல்லாத்தையும் அண்ணாமலை சிறப்பா கொண்டு போனார். ஆனா இப்போ தலைவர் பொறுப்புல இருக்கிற நயினார் நாகேந்திரன் அவ்வளோ நல்லா கையாளலன்னு தினகரன் ஓப்பனா சொல்லியிருக்கார். இதுவே பாஜகவுக்குள்ள ஒரு சிறு சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கு. யாரு கூட்டணிக்கு தலைமை? அமித்ஷா என்ன சொன்னார்? கூட்டணிக்கு யாரு தலைமைங்கிற கேள்விக்கு அமித்ஷா முன்னாடியே ஒரு பதிலை சொல்லியிருக்காரு. தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணியோட என்டிஏ தலைமை அதிமுக தான். அதிமுகவை சேர்ந்த ஒருவர் தான் முதலமைச்சர் வேட்பாளர்னு அவர் தெளிவா சொல்லிட்டாரு. இதையும் தினகரன் தன்னோட பேச்சில சுட்டிக்காட்டினார். இதுல இருந்து ஒரு விஷயம் புரியுது. பாஜக டெல்லி தலைமை அதிமுகவை தான் தமிழகத்துல பிரதான கூட்டணி கட்சியா பாக்குது. ஓபிஎஸ் வெளியேற்றம் ஆணவம்னு சொன்ன தினகரன். ஓ பன்னீர்செல்வம் ஓபிஎஸ் என்டிஏல இருந்து வெளியேறியது பத்தி நயினார் நாகேந்திரன் பேசும்போது ஓபிஎஸ் வெளியேறும் முன் என்னிடம் கேட்டிருந்தால்னு சொன்னது தினகரனுக்கு பிடிக்கல. இந்த மாதிரி பேசுறது ஆணவம்னு கடுமையா விமர்சிச்சிருக்கார். இதுக்கு என்ன அர்த்தம்னா கூட்டணி கட்சிகளுக்குள்ள ஒரு பரஸ்பர மரியாதை இருக்கணும்னு தினகரன் எதிர்பார்க்கிறார். அது மட்டும் இல்லாம அதிமுகவில் உள்ள எல்லா பிரிவுகளையும் ஒன்னு சேர்க்க அமித்ஷா தொடர்ந்து முயற்சி பண்றதாகவும் தினகரன் சொல்லியிருக்கார். அதிமுக ஒன்னு சேர்ந்தா மட்டும்தான் கூட்டணி பலப்படும்னு பாஜக நம்புது. அமமுகவோட நிலைப்பாடு. தினகரன் தன்னோட கட்சி பத்தியும் சில விஷயங்களை தெளிவா சொன்னார். நாங்கள் ஒரு சின்ன கட்சி என்று நயினார் நாகேந்திரன் நினைத்திருக்கலாம். அதனால்தான் எங்களை பத்தி அவர் பேசலன்னு சிரிச்சுக்கிட்டே சொன்னார். இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம், விளம்பரத்துக்காக டெல்லியிலிருந்து வர்ற தலைவர்களுக்கு பூங்கொத்து கொடுக்கறதெல்லாம் நாங்க விரும்பலன்னு சொன்னார். இது அவங்களோட சிம்பிளான அரசியல் அணுகுமுறையை காட்டுது. அதிமுகவில் இருக்கிற ஒருத்தரை எதிர்த்து தான் எங்க இயக்கத்தையே நாங்க ஆரம்பிச்சோம்னு தினகரன் சொன்னது அதிமுகவுக்கும் அமமுகவுக்கும் இடையே உள்ள பனிப்போர் இன்னும் குறையலன்னு காட்டுது. சுருக்கமா சொல்லணும்னா தினகரனோட இந்த பேச்சுகள் தமிழக அரசியல்ல பாஜக அதிமுக கூட்டணிக்குள்ள சில குழப்பங்கள் இருக்குங்கிறத வெளிப்படையா காட்டுது. இந்த நிலைமை எதிர்காலத்துல எப்படி மாறப்போகுதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த வீடியோ பத்தி உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி நண்பர்களே.